அது ஏன் எல்லாருமே பொண்ணு பேர் வைக்கிறீங்க, பசங்க பேர் வைக்க மாட்டீங்க? நீங்களே பசங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? என்ன ப்ரோ தக்காளி சாஸ்ல எழுதிருக்கீங்க? போட்டோ ஷூட் பண்ண போறோமா? கல்யாணத்துக்கே நான் போட்டோ ஷூட் பண்ணல, ஒரு வண்டிக்கு போட்டோ ஷூட் கூப்பிடுறாரு. எங்க போயிட்டாரு? தங்கம் இடிச்சுக்கோ. இப்படிதான் சொல்லணும், அப்படி சொல்லக்கூடாது. என்ஆர்எஃப்ஏ இப்போ நம்ம ஹெச்ஆர்ல இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராஜு பாய் 2 ஃபிங்கர் இன் தி கிளட்ச். இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். உள்ளதான் வீலிங்லேயே வாங்க. வீலிங் பண்ணுவீங்க தானே? வீலிங் பண்ணி தான் நாட்டில் நிறைய பேர் அவஸ்தப்பட்டு இருக்காங்க. ஏன் பிரதர் பண்ணுவீங்களா? ஆமாம், எங்கடா என் பைக்கை காணா? எஸ், இந்த உள்ள ஜெரி உள்ள நிக்குது. வாங்க. இந்த ஷூ போட்டா வேற இது ஒரு கடுப்புல நடு என்ன சொல்றீங்க? பிக் ஷாப்பு ஐடியா இல்லை, வண்டி சரி ஆஃப் ஆகலை. இன்னும் வண்டியெல்லாம் பெடாக் போட்டு நீட்டாக நிறுத்தி வச்சுருந்துருப்பேன். அது கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வந்தானா, அதனால் நிறுத்திச்சுக்கேன். நீ எங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சேலமில் ஓம்பலூரில் ஸ்டே. உங்கள் வீடு ஓம்பலூரா பிரதர்? சரி. ஜஸ்ட் போட்டிருக்கேன், இருங்க வார்ம் அப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம். இப்போ தான் பிரதர் ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு வேலையாக. வார்ம் அப் ஆகிருக்கோம். வார்ம் அப் ஆனிச்சுன்னா ப்ரொஃபஷனல் vlogலாம் நான் கிடையாது. இந்த பக்கம் வந்துடுறேன், நெருப்படிக்கும் நல்லாவே. வண்டி வெளியே எடுத்துறேன். வண்டி வெளியே எனக்கு இதை பார்த்தோடனே ஐயோ சீக்கிரம் வாங்கணும் தான் தோணுது. வெளியே திறந்துட்டு என்ன உங்க வண்டி ஓட்டினதே இல்லை, எந்த வருஷம் ஓட்டினதே இல்லை ப்ரோ. வெளியே திறந்து அப்படியே இது வரைக்கும் சூப்பர் பைக்கே ஓட்டினதே இல்லை. அந்த பென்லி ஓட்டியிருக்கேன், இப்போ ZX எடுக்கிறேன். ஓட்டினாலே எங்கே மூவ் பண்ணிட்டுமா ப்ரோ? இந்த வண்டியா வண்டி மூவ் பண்ணிட்டுமா? பண்ணி இது பிடிங்க ப்ரோ. எனக்கு ஐயோ நான் வேற இதை பார்த்துட்டு வேற எனக்கு சூப்பர் பைக் ஆசை ஹெவியாக வருமே. வாங்கிடலாம் ப்ரோ, வாங்கிடலாம். இருங்க கொஞ்ச நாள் வாங்குறோம். அதுவும் சூப்பர் பைக் எடுத்து ரைடு போகிறோம். இன்னும் ஒரு 1.5 இயர் ஆகும் ப்ரோ எடுக்கிறதுக்கு. அது வரைக்கும் யூமிக்கோ தான். யூமிக்கோ வச்சு பார்த்துப்போம். வண்டியோட பேர் யூமிக்கோ. யூமிக்கோ
யூமிகோ ப்ரோ பைக்கோட பேர் யூமிகோ. அப்படின்னா மீனிங்கு யூமிகோனா கேட்குறேன். பேர் அவ்வளோதான், ஜஸ்ட் பேர் அவ்வளோ, மீனிங்லாம் அது இல்லை. ஏதாச்சும் ஒரு பேர் இருக்கும்ல, அது ஏதோ மிருகத்தோட பேரா என் பேருக்கு மீனிங் இல்லை ஏதோ ஒரு அனிமலோட பேரா அப்படி கேட்குறேன். ஒரு கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ஒரு பொண்ணு பேர் ப்ரோ. அது ஏன் எல்லாருமே பொண்ணு பேர் வைக்கிறீங்க, பசங்க பேர் வைக்க மாட்டீங்க? நீங்களே பசங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? ஏன் ப்ரோ நான் கேட்குறது நான் தானே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் சொன்னீங்க பொண்ணு பொண்ணுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் வந்து 11th 12th படிக்க ஒரு பொண்ணு லவ் பண்ணேன், அது ஃபெயில் ஆயிடுச்சு. உங்களுக்குமா பசங்க அந்த ஃபெயிலியர் இருக்கும், ஆனால் கடைசியில் தப்பு உங்கள் மேலே சொல்லியிருப்பாங்களே, நீ தான் அந்த பொண்ணை ஏமாத்திரேன்னு சொல்லியிருப்பாங்களே. பேரே கெடுத்துட்டா ப்ரோ. கடைசி வரைக்கும் பசங்க மேலே இது மட்டும் நான் ஆனால் சொல்லலை அந்த பொண்ணு இப்படி அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு வீடியோவில் கூட சொன்னதில்ல, உங்கள் vlogல தான் நான் சொல்கிறேன். நான் லவ் அது சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம், நம்மளை ஏமாத்தினா சந்தோஷமா இருக்கா? அது எப்படி லவ் பண்ண வச்சா நான் காட்டுறேன் பாருங்க. லவ் பண்ண வச்சிங்களா? அவன் வச்சா ப்ரோ, பண்ண வச்சிங்க இன்னும் இருக்கு அந்த ஃபோட்டோ கிட்ட இருக்கா, இருக்கு பார்க்குறேன். என்ன ப்ரோ தக்காளி சாஸ்ல எழுதிருக்கீங்க? நான் எழுதல ப்ரோ, அவன் எழுதிருக்கா ப்ரோ, ரெட்டால எழுதுனது. ரீசெண்டா நான் வந்து இந்த 90 கிட்ஸ் பண்ணுவாங்களே, நான் ஸ்கூல் படிக்கும்போது பாருங்க, பாத்தீங்க நல்லா பாத்தீங்க, இருக்கட்டும் வந்து இருந்துட்டு போட்டு என்ன சொன்னீங்க இந்த போட்டோ அனுப்பிடுறேன். இல்ல ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அதான் முடிஞ்சிச்சு ப்ரோ. அதுல இருந்து இன்னொன்று பேட்டரி இருக்கும், என்கிட்ட இருக்கு ஒரு பேட்டரி. இருக்கா? நீங்கள் காலையிலேயே வரீங்கன்னு சொல்லிட்டு நான் கேமராலாம் எடுத்து ரெடி வச்சுருந்தேன். அப்புறம் நீங்கள் லேட்டாக வந்துச்சா, சரி எப்படியும் தலைவர் வேலையை முடிச்சுட்டு வருவார். இந்த ஹெல்மெட் வர உள்ளே வைக்கவே இல்லை, இருங்க வச்சுட்டு வரேன். நான் இந்த ஹெல்மெட் வச்சுட்டு வந்துடுறேன். இங்கே இருட்டாக இருக்குமே, வெளிச்சமாக தான் இருக்குங்களா? நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவீங்களா பொறுமையாக ஓட்டுவீங்களா? வீலிங் பண்ணுவீங்க தானே? வீலிங் பண்ணுவீங்க தானே? வீலிங் மோடு வச்சு தரேன். வண்டி பைக் எப்படி இருக்கோ அதே மாதிரி மட்டும் போடுங்க. செட் ஆகுது ப்ரோ. 2 டைப் ஆஃப் மோட். சரி விடுங்க, பேசிக் இல்லை ஸ்பீடு இருக்கும், பவர் நல்லாவே இருக்கும். நார்மலாக வச்சு கொடுங்க, ஜஸ்ட் இது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ட்ராக் ஓட்டுறதுக்கு இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன், பார்ப்போம் என்னைக்கு நம்ம கடவுள். புரியல? ட்ராக் மோட் தான். ட்ராக் மோடில் என்னென்னா வீலிங் ஆகாது, வண்டி அலைய விடாது. பேட்டரி கொடுங்க. நீங்கள் எல்லாமே ஒயிட் பேட்டரி தானே யூஸ் பண்ணுவீங்க? நான் ஒரே ஒரு ஒயிட் பேட்டரி தான் வச்சுருக்கேன். நீங்கள்? நானும் ஒன்று தான். நம்ம 2 பேரும் ஒரே கேட்டகரி இடிச்சுக்கோ ப்ரோ. ஸ்னோலலாம் ஒயிட் தான் ப்ரோ கரெக்டாக இருக்கும். அது வேணால் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்னோவில் லாஸ்ட் டைம் எடுக்கும்போது சரக்குன்னு போகுது, சரக்குன்னு வருது. இங்கே ஸ்னோ இல்லை பிரதர், இங்கே வெயில் தான், பிரச்சனை இல்லை. ஸ்னோவில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஒயிட் நல்லாவே இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒயிட்டு தான். நான் வச்சுருந்தேன் 6 ஒயிட் வச்சுருந்தேன், ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் இன்றைக்கி. நான் மேலே தான் வைப்பேன். பெரிய பெரிய ரைடர்ஸ் தான் கீழே வைப்பாங்க கேமரா, நார்மல் ரைடர்ஸ்லாம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே கேஜெட் தான் யூஸ் பண்ணுறேன். இது மட்டும் நான் இது பண்ணிப்பேன், உள்ளே அப்படி வச்சுப்பேன், இல்லைனா இது வெளியே தூக்கிக்குது இல்லை. இந்த பக்கம் போயிடலாம். நான் இது இதில் வந்துடுறேன், வெளியே எடுத்து வந்துடுறேன், ஹைவேக்கு எடுத்து வந்துடுறேன். சீட்டு வேறு லூஸாக இருக்குன்னு ஃபிட் பண்ணல. இல்லை இது அன்றைக்கி கிளிப்பு ஒழுங்காக போடல, அப்படியே இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் ஆகாது. இது பில்லியன் கிடையாது. பில்லியன் வச்சுருந்தேன், மாற்றிக்கலாம் வச்சுருந்தேன், அப்புறம் எனக்கு தோணலை, அதனால் நானும் வைக்கலை. முன்னாடி மெயினில் எடுத்துக்கலாம், இங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்கும் குடோனு. சரி, அங்கே உள்ளேருந்து பாவமாக பார்க்கும், ஏன்டா என்னை விட்டுட்டு ஏடா நீ டீல் அப்படின்னு. வண்டி வெளியே எடுத்து கொடுத்துட்றேன். சாரி அண்ணா.
புரியல. வேறு ஏதாவது ஸ்பாட் சொல்லுங்கள், அதை ஃபோட்டோ எடுப்போம். ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோமா? ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். கல்யாணத்துக்கே நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணல, இவர் வண்டிக்கு ஃபோட்டோ ஷூட்டு கூப்பிட்றாரு. ப்ரோ மண்ணில் மட்டும் ஸ்பின் அதிகமாகும். போலாங்களா? கரெக்டாக இருக்கு. ஓ கேடிஎம் பைக் தானே இது? நீங்கள் தான் கலர் மாற்றி வச்சிட்டிங்களே. இது என்ன லைட்டு? லைட் எரியுது. ஓ இந்த பக்கமே எரியுதா? அமைஞ்சிருச்சு. போலாம். இப்படி போய் அப்படியே ஹைவே அதில் ஏறிக்கலாம். வரியா போலாம்? ஐயோ இவருதும் பவர் நல்லா தான் இருக்கு. அவர் வேற யாரும் இல்லைங்க, என்ஆர்எஃப் தான். அவர் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் போக போகிறாரு, அதாவது இங்கே நேபாள் போக போகிறாரு. இங்கே சேலத்தில் இன்னைக்கு ஸ்டே பண்ணியிருக்காரு, அதனால் நம்மளை மீட் பண்ணுறதுக்கோசம் வந்திருக்காரு. அவராச்சும் ரைடெலாம் போகிறாரு, நம்ம தான் இன்னும் ரைடு போகாமல் இங்கேயே மாமாங்கத்துக்குள்ளார சுற்றிட்டு இருக்கோம். எங்கே பின்னாடி ஒருத்தர் வந்தார். நம்ம 10 போனால் மட்டும் தான் நான் வேகமாக போவேன், மித்த பைக்கெல்லாம் நான் ஸ்லோவாக தான் போவேன். மழை பெய்யுது வேற. இன்னைக்கு இவர் ஃபோட்டோ ஷூட்டுன்னு முன்னாடி கூப்பிட்டுருந்தாருன்னா இங்கே போயிட்டாரா? அங்கே போயிட்டாரா? நானும் முன்னாடி ரெடியாக இருந்திருப்பேன். அவர் லேட்டாக சொன்னாரா, அதனால நம்மளால் ரெடி ஆக முடியல. இந்த பைக்கில் மட்டும் எனக்கு பேச தோணுது, 10 போனால் மட்டும் எனக்கு பேசவே தோண மாட்டேங்குது, ஏன்னு தெரில. ஐயோ ஆண்டி, இருந்தாலும் நம்ம பைக்கை நம்ம ஃப்ரெண்டுங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த பைக்கை சைட் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சுகமே வேற லெவலு. சவுண்டு தான். நான் ஓட்டும் போது இந்த மாதிரி ஃபீல்லாம் எதிர்பார்த்தது இல்லைங்க. ஸ்வயம் முயின்னு போயிடுவேன், வண்டி வெறப்பாகவே ஓட்டிகிட்டு போவேன். ஏன்னா சூப்பர் பைக் பொறுத்த வரைக்கும் அதோட ஃபோக்கஸ் எல்லாமே அது மேலேயே இருக்குமா. ஆனால் சாதா பைக் ஓட்டும் போது நம்ம கேஷுவலாக இருக்கும், ஏன்னா நம்ம பர்த்லேயே வந்துட்டு நல்லா பைக் ஓட்ட ஆரம்பிச்சிடும். சூப்பர் பைக்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25 வயசுக்கு மேலே தான் ஓட்டவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐயோ அவர் ஏதோ சொல்கிறாரு, எனக்கு ஆனால் எதுவும் கேட்கல. நல்லா இருக்கீங்களாண்ணா? சரிங்கண்ணா. ஆமாண்ணா, அதை ஃப்ரெண்ட் அவர் ஓட்டுறனாரு. அதை நான் எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் இந்த வண்டியில் தானே இருந்தேன். சரி. நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? எப்படி இந்த அண்ணன் என்னை கண்டுபிடிச்சாங்க? நான் கூட சண்டைக்கு ஏதோ வராங்களோன்னு நினச்சேன். ஆனால் 10 பொறுத்த வரைக்கும் நான் பயத்திலே தாங்க இருப்பேன், யாராவது சண்டைக்கு வந்துடுவாங்களோன்னு. என்ஆர்எஃப் இங்கே என்ன ட்ராகன் பொம்மை? கொஞ்சம் இன்னும் முன்னாடி போயிட்டீங்கன்னா எம்டியாக இருக்கும். இந்த பாலை ஏறி இறங்கிட்டா கொஞ்சம் எம்டியாக இருக்கும் ரோடு. ஓகே. ஆனால் இத்தனை நாள் நான் வீடியோ போடலனாலும் ஹெச்ஆரை ஞாபகம் வச்சுருக்காங்க பாருங்க. பயங்கரமாக இருக்கா? மாசாக இருக்கும், ஓட்டுங்க. நீ சாவி ஆன் பண்ணிக்க. இப்போ நான் அது வந்து ட்ராக்ஷன் மோடில் போட்டிருக்கேன், அதனால் அது வீலிங் ஆகலை. இல்லைன்னா ஒரு பண்ண இதுக்கு நேரம் 90 டிகிரி தூக்கிட்டு போவோம் வண்டி. ஆனால் நான் இன்னும் பர்ஃபெக்டாக வண்டி வீலிங் அடிக்க ஸ்டார்ட் பண்ணலைங்க. எப்போ நான் பர்ஃபெக்டாக வீலிங் அடிக்க போகிறேன்னா, இங்கே அது என்ன ஊர், மேட்டூரில் ஒரு ப்ரோட்டை கேட்டிருக்கேன் எனக்கு வீலிங் சொல்லித்தாங்கன்னு. ஏன்னா நான் வந்து ஸ்ட்ரைட் வீலிங் அடிக்க மாட்டேங்க, கொஞ்சம் தூரம் போவோம், 600 மீட்டர் போட்டு இறக்கிடுவேன். இந்த 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குலாம் நான் வீலிங் அடித்தது கிடையாது. அதை அடிக்கணும். வரேன். அது ஸ்போர்ட்ஸ் வண்டி, சல்லுன்னு போயிடும். நான் எப்படி வர்றது? அதான் வணக்கம் மாப்பிள்ள, சேலத்துலேருந்து ஹெச்ஆர். இடிச்சுட்டு போயிடாத ப்ரோ, வந்தாலும் சொத்துன்னு வந்துன்னா ராரி கழுத்து மேலே ஏறிடும். அவர் ஏதோ சைகையிலேயே பேசுகிறாரு. யூடியூப் ஆங்கிள் எடுக்க சொல்கிறாருன்னு நினைக்கிறேன்.
நம்ம வண்டி இவ்வளோ அழகாக இருக்குது. இத்தனை நாள் நான் என் வண்டி நான் சைட் அடிச்சதே இல்லை. ஆனால் வண்டி வந்து இன்றைக்கி நான் ரேப் பண்ண போகிறேன் சார். அதுக்கோசரம் தான் வண்டி மெயினாக வெளியே எடுத்தது. வணக்கட்டி மாப்பிள்ள. ஆனால் எனக்கு இன்னும் என்னால் கெஸ் பண்ண முடியல. இடிச்சுக்கோ மாப்பிள்ள. ஓ இடிச்சு தங்கம் இடிச்சுக்கோ. எங்கே போயிட்டாரு தங்கம்? இடிச்சுக்கோ. இப்படி தான் சொல்லணும், அப்படி சொல்லக்கூடாது. ஐயோ அங்கே முட்டு சேர்ந்து தங்கம் இப்படி வாங்க. தங்கம் நெருப்பு மூஞ்சில் அடிக்குது. நான் இந்தாண்ட வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு டைம் அந்தாண்ட இடிச்சுக்கோ தங்கன்னா அப்புறம் மண்டையில் கொட்டுக்க வச்சுப்பிடுவோம். பார்த்துக்கோ ஹெச்ஆர். ஆனால் நான் இன்னும் நம்ப முடியல. நான் வேறு வண்டியில் வந்தேன். நான் தான் ஹெச்ஆர்னு எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா நிறைய பேர் அந்த பைக்கு பார்த்தோன்னே அந்த பைக்கில் தான் ஹெச்ஆர் இருப்பாங்க. நிறைய டைம் பேசியிருக்காங்க. இந்த அண்ணாவும் இந்த அக்காவும் கரெக்டாக வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த அண்ணனும் என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. இல்லை இந்த அண்ணன் நம்மளை கண்டுபிடிக்கல. என்னடா இந்த இடம்லாம் எப்படா மாறுனுச்சு? அடிக்கடிக்கு இதுக்கு தான் வரணும். இந்த பாலத்தெல்லாம் வந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இதில் த்ராட்டல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். த்ராட்டல் பண்ணுறாரா? அப்பா எப்படி எக்கோ அடிக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டிங்கன்னா இடம் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். அங்கே முன்னாடி போனீங்கன்னா கொஞ்சம் வண்டி இல்லாமல் இருக்கும். அங்கே வச்சு எடுத்துக்கலாம். ஃபோட்டோ தானே எடுக்கணும்? அப்போ சரி. புரியல. ஓகே ஓகே. இல்லை நம்ம பசங்க கையில் தான் இருக்குது. அவனுங்க பார்த்து வீடியோ சப்ஸ்கிரைபு ஷேரும் பண்ணி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அவரே என் பஸ்ஸுக்கு முத்தம் கொடுக்க போகிறாரு. ப்ரோ அது லேடிஸ் பஸ்ஸு. இந்தாண்ட லெஃப்டில் வா. ஒன் வேல போங்க. அந்தாண்ட ஒன் வேனா இதுதானே ஒன் வே. இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் பிளேஸு. அடியா தாடி உள்ளெல்லாம் விட மாட்டாங்க, திட்டிப்பிடுவாங்க. இங்கெல்லாம் உள்ளெல்லாம் விட மாட்டாங்க. ஹைவேலே எடுத்துக்கலாம் அப்படியே. இருங்க, காது கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்க. தெரியல எனக்கு. ஆனால் ப்ரைவேட் பிளேஸு ஃபோட்டோஸ்லாம் அலோடு இல்லைன்னு சொன்னாங்க அன்றைக்கி. உள்ளே போயிட்டு வரலாம், நின்று ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் காலியாக இருக்கும். என்ஆர்எஃப் இப்போ நம்ம ஹெச்ஆரில் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் போகிறோம். ப்ரோ நீ மறுபடியும் காலேஜுக்குள்ளே போப்பாரு, அங்கெல்லாம் விட மாட்டாங்க. வா இங்கே நின்று எடுத்துக்கலாம். இங்கே பேர் எவ்வளோ அருமையான இடம். இந்த இடத்த விட்டுட்டு நீ சந்தில் போத பார்க்குற. இங்கே தான். தமிழில் வைப்போம். திடீர்னு 3 லட்சம் வியூஸ் அவ்வளோதான். அவ்வளோதான். மாசாக இருக்குல்ல ப்ரோ. உண்மையாக ப்ரோ அப்படிலாம் நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதெல்லாம் இருக்கும் தான். இல்லை கனவாகவே மட்டுமே இருக்கு ப்ரோ. அதெல்லாம் நல்லது ப்ரோ. அது மாறா நம்ம ஃபோட்டோ தமிழ் வச்சு ஒரு வியூஸ் போகுதுன்னா அது எவ்வளோ பெருமையாக இருக்கும். பெருமையாக இருந்துச்சு. ஒருத்தன் என்னை பற்றி பேசி போட்டான்ல. இருங்க பேசுகிறேன். ஹலோ ப்ரோ, இது இன்னைக்கு ஒரு வண்டி டெலிவரி ப்ரோ முடிச்சிடுறேன். நாளைக்கு காலையில் நம்மளுக்கு எடுத்துக்கலாமா ப்ரோ? எடுத்துக்கலாம். வந்து சொல்லிட்டு மட்டும் வந்துட்டுங்களா? சரி வாங்க. இன்னைக்கு பைக்கை தான் வெளியே எடுத்துக்கிட்டேன் நான். வந்து சொல்லிட்டு வந்துடுறேன். அப்புறம் நாளைக்கு கொண்டு வந்து விட்டுறேங்க. வாங்க. சரிங்க பிரதர். ஓகே ப்ரோ. இன்னைக்கு வேற ஒரு பைக் டெலிவரி இருக்குங்களாமா. நான் சொல்லிட்டு வந்துடுறேன். மாடல் சொல்கிறதுக்கே 2 நாள் அவங்க அனலைஸ் பண்ணுறதுக்கே 2 நாள் ஆகும். அதான் பிரச்சனைலாம் முடிஞ்சால் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. மண்டை ரொம்ப சூடாயிடுச்சு. இல்லை வேண்டிக்கிட்டீங்களா?
முடி வளர்த்திருந்தேன் ஏதோ வேண்டுதல் வை அப்படின்னாங்க. வளர்த்தாடி இப்படி தொங்க விட்டு நல்லா தான் முடி கொட்டுது பிரதர். நீலாம் முடி எப்படி ப்ரோ கொட்டாம? ப்ரோ கொட்டுது. நீ அங்கே ஏதோ எண்ணெய் வச்சு தடவர கேரளா சைடு எண்ணெய் வாங்கி, நமக்கெல்லாம் கொட்டுறது நமக்கு தான் தெரியும். இல்லை இல்லை தேங்காய் எண்ணெய் தான் போடுறேன். எனக்கு டிப்ரெஷன் இல்லாமல் இருந்தால் நான் வளர்த்துவேன் பிரதர். டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா வளர்த்த மாட்டேன். இருக்கிற கஷ்டத்தில் அது வேற மண்டே வேற முடி வச்சுனா கண்டிப்பாக கொட்டிடும், வேக வேகமாக கொட்டும். எதுக்கு நமக்கு வம்பு? எனக்கே போகிற மட்டும்லாம் வலிக்கும். கொட்டி வச்சு முடியலாம் நிறைய. புரியல. ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆனாலே கொட்ட ஆரம்பிச்சிடும். சிம்பிளாக சொல்லணும்னா வியூஸ் கம்மியானாலே கொட்ட ஆரம்பிக்கும். இனிமே பாருங்க, இப்போ எடுத்துட்டு வரது மட்டும் பாருங்க வியூஸ். வாங்க வெற்றியோட வாங்க. எது ஓட்டிட்டு வரலீங்க? ஆமாங்க, அதுதாங்க ஓட்டலான்னு. இப்படி போய் அந்த ஹைவேல ஏறிக்கலாம், ஒரே ரோடு தான். ஆ இல்லை, ஆஃபில் தான் இருக்கு. ப்ரோ தண்ணி கேன் ஏதோ சொல்லியிருந்தியா என்ன? தண்ணி கேன் சொல்லியிருந்தேன் நேபாள் போகிறதுக்கு. ஓ உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. ஸ்டாண்டு வேறு டக்குன்னு போட முடியல. பிரதர் நல்லா இருக்கீங்களா? வளைஞ்சிங்க பார்த்துட்டேன் ப்ரோ. அவர் என்ன அவரோட வண்டியில் தான் உட்காரலான்ட்டு உட்காந்து அங்கே போய் தான் பார்த்தோம். சேலம் தான். எங்கே பார்த்தீங்க? இந்த இடத்துல தான் பார்த்தேன். இப்படி போய் வளைச்சிட்டு வந்தேன். பொறுமையாக ஓட்டுறேன். பாய் அம்மா. பாய் பிரதர். என்ன பிரதர் ஸ்டார்ட் அப்படியே ஆகுது? இல்லை ப்ரோ, சொல்ல மாட்டீங்களா? பார்த்துட்டேன். சரி பிரதர். ஐயோ அவர் பயந்துட்டாரு. இருங்க சாமி கும்பிட்டு போகிறேன். இப்படி அழுத்தினா ஸ்டார்ட் ஆகுமா? சரி சரி. நேபாளில் எப்படி உங்களுக்கு கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கும்ல ரெகுலராக ஓட்டுறதுனால? சரி சரி. எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமா. சிவனாண்டி நேரம் செத்துருப்பேன் விட்டுருந்தா. சரி வாங்க போவோம். ஐயோ கடவுளே. ஆனால் நான் அந்த மாதிரி வண்டிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கேஷுவலாக அழுத்துட்டோடனே பறந்துட்டேன். ஸ்மூத்தாக தான் வச்சுருக்காரு. நான் அழுத்தினா மட்டும் வீலிங் ஆகுது. வீலிங்லாம் பண்ணக்கூடாது வச்சாரு. நம்ம ட்ராக்குக்கு போகிறது வேலையை பார்ப்போம். இதுதான் உங்கள் ஊரில் பொறுமையா ஐயா? நான் இனி பொறுமையாக தான் வருவேன் அப்படின்லாம் சொன்னீங்களே. இங்கே நிறுத்தலாம், தப்பு இல்லை. இங்கே தான் அதை சொல்ல மாட்டாங்க. சரி பார்த்து வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சிருங்க. நாளைக்கு கால் பண்ணுங்கள். இங்கே தான் இப்படி பூஜை போட வருவீங்க. ஃப்ரீ தான் கூப்பிடுங்க, வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் பெப்பா வந்துட்டாரா? கண்டிப்பாக எல்லா வேலையும் முடிச்சிருங்க. நைட்டு ஃப்ரீயாக தான் கால் பண்ணுங்கள், சாப்பிட போகலாம். சரி முடிச்சிருங்க. ஓகே சரி பார்த்து போங்க ப்ரோ. நாளைக்கு கால் பண்ண வந்துடுறேன். சென்ட் ஆஃப் பண்ண வந்துடுறேன். வேலையெல்லாம் முடிச்சிருங்க சீக்கிரம். அப்படி போய் நானும் இன்றைக்கி என் வேலையை முடிச்சிடுறேன். இப்போ அவ்வளோதான் கிளம்பிடுவேன். ஈவினிங் தான். எந்திரிக்க மாட்டேன் பிரதர் நான். பிரச்சனை இல்லை, நான் ஈவினிங் தானே போகிறேன். காலையில்னா தான் எனக்கு. பாய் ப்ரோ, லவ் யூ. பாய். வேலையெல்லாம் முடிச்சிருங்க. ரெஸ்ட் எடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளையிலேருந்து நான் ஸ்டாப் அப்பெல்லாம் அடிப்பீங்க. ஓகே பிரதர். சரி பிரதர், நாளைக்கு பார்ப்போம்.